أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் நாம் எல்லாம் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி கடமையான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் ஜுமாவின் முழு நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே நாம் வந்து அமர்ந்து நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்ற அற்புதமான இந்த வார்த்தையின் சிறப்புகள், இந்த வார்த்தையை கூறுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். பொதுவாகவே மாஷா அல்லா மாஷா அல்லா என்று அடிக்கடி சொல்லுவோம். உண்மையில் அதனுடைய பொருளை தெரிந்து சொல்கிறோமா, அல்லது எல்லோரும் சொல்கிறார்கள் நாமும் சொல்கிறோம் என்று சொல்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும். அதுபோல மாஷா அல்லா என்று வீட்டில் கல்வெட்டில் போட்டிருப்பாங்க, காரில் ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க. இப்படி மாஷா அல்லான்னு போடுவதால சில நேரங்களில் அது கண்திருஷ்டி நமக்கு ஏற்படாது, அது நமக்கு பாதுகாக்கும், மாஷா அல்லா என்ற வார்த்தை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரியும் மக்களுடைய நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உண்மையில் எழுதுவதால், அதை தொங்க விடுவதால் அல்லது கல்லில் பதிப்பதால் எந்த நன்மையும் இல்லை. அதே சமயத்தில் அது ஒரு ஆள் பார்த்ததை படிக்கிறார், மாஷா அல்லாஹ் என்று சொல்லாதவர், நினைத்து பார்க்காதவர் அதை பார்க்கும்போது படிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு நன்மை உண்டு. ஆனால் அந்த மாஷா அல்லாஹ் என்று நாம் ஒட்டுவதால் நமக்கு பாதுகாப்பு இருக்குது, அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வராது, காருக்கு எந்த பிரச்சனை வராது என்ற இந்த நம்பிக்கை இருக்குது. இதுதான் தவறானது. பொதுவாகவே சில மக்களிடத்துல பழக்கம் இருக்கும். வெளிநாடுகள்லாம் போனேன்னு சொன்னா பரிசுக்குள்ள ஒரு சின்ன குரானை வச்சு வைப்பாங்க, அது மாதிரி நகைப்பெட்டிக்குள்ள சின்ன குரானை வைப்பாங்க. ஏன்னா அந்த நகையை இது பாதுகாக்கும். நிறைய பெண்கள் அந்த மாதிரி நம்பி இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்வதால், அந்த வார்த்தையை புழங்குவதால் நமக்கு நன்மை உண்டு. எனவே ஒட்டுவதாலோ அல்லது வைப்பதாலோ எந்த நன்மையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே,
மாஷா அல்லாஹ் ஏன் நம்ம சொல்லணும்? அதுக்கு அர்த்தம் தான் என்ன? நமக்கு தெரியும், எல்லாம் அல்லாஹ் நாடியபடி நடக்குது. ஆனால் உண்மையில அதை சொல்லும் போது அல்லாஹ் நாடியபடி தான் நடக்குது மாஷா அல்லாஹ் அப்படி நம்ம சொல்றோமா? அல்லது எல்லாத்துட்டையும் ஒரு புழக்கம் இருக்குது, ஒரு விஷயத்தை கண்டா மாஷா அல்லான்னு சொல்லணும், ஒரு நல்ல பழக்கம், அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் சொல்றதுனால சொல்றது, அர்த்தத்தை விளங்கி உண்மையிலேயே ரப்புல் ஆலமீனை நினைத்து திக்ர் செய்து சொல்வது என்பதுக்கு அர்த்தம் வேற. நம்ம எப்படி சொல்றோம் அதைத்தான் நம்ம இங்க சிந்திக்கணும். அன்புள்ளவர்களே, அதே மாதிரி கண் திருஷ்டி, கண்ணேறு, இதை நம்ம பேசுறோம் அடிக்கடி. இதை நம்ம இந்த மாஷா அல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்றாரு, ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு, மாஷா அல்லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த சொல்லுக்கு அர்த்தம் இல்லாம அடுத்தது உடனே என்ன வருதுண்டா, இவன் இப்படி இருக்கிறானே, எதுக்கு சொன்னீங்க மாஷா அல்லான்னு? சொல்றத சொல்லிடுறது, அது நான் உன்னை எதுவும் நினைக்கல, நீ நல்லா ஏறி நீ இன்னும் உயரணும் அப்படின்றத அந்த வார்த்தையை மாஷா அல்லான்னு சொல்றதுனால புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத சொல்லிட்டு இவன் இப்படி இருக்கிறான்னு நினைச்சா அர்த்தமற்று போதா இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம சொல்றோம்? அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு தலைப்பான்னு நீங்க நினைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இது அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். மாஷா அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டு அடிப்படையில் நடக்குது, எதுவுமே நம்ம கிடையாது. பின்னாடி ஹதீஸ்களை சொன்னா உங்களுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குதான்னு விளங்கும். உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானது, அது ஹக்கு, அது உண்மை. வலவ் கான ஷைஉன் சாபகல் கதர சபகத்துஹுல் ஐனு, ஒரு பேச்சுக்கு அல்லாஹ்வுடைய இந்த கலா கதரைய முந்துவதாக ஒன்று இருக்குமையானால், அப்படி இல்லை, அப்படி ஒன்று இருக்குமையானால் இந்த கண்ணீரு முந்திவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குதா? அல்லாஹ்வுடைய கதரைய, விதியைய, ஏதாவது ஒன்று அதை தாண்டி முந்தி ஒன்று இருக்குமையானால், அப்படி இல்லை, அப்படி ஒரு பேச்சுக்கு இருக்குமையானால் இந்த கண் பார்வை இருக்குது, அது முந்தி நிற்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. இதுல என்ன விளங்குது என்றால், கண் திருஷ்டி என்பது உண்மையானது, கண் பார்வை என்பது உண்மையானது, அதற்கு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னல் ஐன ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை என்று சொன்னாங்க. அது என்ன செய்யும், என்ன பண்ணும், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை, அது சொல்லப்படவும் இல்லை. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எது சொல்லப்பட்டதோ அதை நம்ம சொன்னா போதும், எது சொல்லப்பட்டதோ அதை சிந்திச்சா போதும். ஆனால் கண் திருஷ்டி என்பது உண்மையானது, அது சத்தியமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும். இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஆ அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி அவ் மாலிஹி அவ் அஹீஹி மா யுஜிபுஹு ஃபல்யதுஉ பில் பரக்கா ஃபஇன்னல் ஐன ஹக்குன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் அவர் தன்னையே ஆச்சரியமா கண்டாலும், சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க பாருங்க, அடுத்த ஆள்லாம் விடுங்க, தன்னையே அவர் ஆச்சரியமாக கருதினால், கண்டால், தன்னுடைய செல்வத்துல அவர் ஒரு ஆச்சரியத்தை கண்டால், அல்லது தன்னுடைய சகோதர விஷயத்துல ஒரு ஆச்சரியத்தை கண்டால், அவர் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபல் யதுஉ பில் பரக்கா, அவர் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லணும். தன்னுடைய சகோதரன் உடன் பிறந்த சகோதராவும் இருக்கலாம், மார்க்க அடிப்படையில் உள்ள சகோதராவும் இருக்கலாம். முஸ்லிம், ஒரு முஸ்லிமை பார்த்தா அவர்கிட்ட ஆச்சரியத்தக்க ஒரு நடைமுறை, ஒரு செயல் அவர்கிட்ட இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அப்படின்டா இவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு நல்லா இருக்கிறார், எவ்வளவு, இந்த பேச்சு இருக்கக்கூடாது. பாரக்கல்லாஹு ஃபீக, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியபடி உங்களுக்கு நடந்திருக்குது, அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு அபிவிருத்தி செய்வான், இதை சொல்லணும்ன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சுப்பார். அப்ப என்ன வரக்கூடாதுன்னா, இதை விட்டுட்டு போந்துகிட்டே இருக்கக்கூடாது.
சரி, இது யாருக்கு சொல்றாங்க? அடுத்தவருக்கு சொல்லல, தனக்கே சொல்றாங்க. தனக்கே அப்படி ஒரு நிலை இருந்தாலும் அது எனக்கு, நான் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி ஆயிட்டேன், ஒரு கட்டத்துல எப்படி இருந்தேன், ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், இப்போ எவ்வளோ வந்துருச்சு எனக்கு, எல்லாம் என் அறிவால, என்னுடைய வளர்ச்சியால, என்னுடைய சிந்தனையால, இப்படி சொல்லவே கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா. அந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? லா குவத்த இல்லா பில்லா. எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், சுப்ஹானல்லாஹ், இங்கதான் அகீதா, கொள்கை இங்கதான். எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஜீரோ தான். எல்லாம் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் என்ன சிறப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன உயர்த்திட்டான், அப்படின்றது தான் வரணும். இப்போ நம்ம அடுத்தவரை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீ, இப்படி நம்ம சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போடுறாங்க. இப்படி நீங்க ஒரு அடுத்த ஆளை பார்த்து ஒரு ஆச்சரியத்தக்க ஒண்ணு நீங்க கண்டா, நீங்க பரக்கத்துக்காண்டி துஆ செய்யுங்க, அவருக்கு பாரக்கல்லாஹ் ஃபீக்கன்னு சொல்லுங்க. இப்படி துஆ செய்யும் போது நம்மகிட்ட சில நேரங்கள்ல கசடு இருந்தாலும் அதை தாண்டி துஆ செய்யும் போது மாறிடும். பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாரக்கல்லாஹு லக்க அல்லது பாரக்கல்லாஹு ஃபீக்க, இப்படி நம்ம எதை சொன்னாலும் அது நமக்கு நினைவுக்கு வர்றது கல்யாணத்துல மட்டும்தான். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இந்த வார்த்தை பாரக்கல்லான்னு சொன்ன என்ன கல்யாணமான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த பாரக்கல்லாஹு லக்க அல்லது பாரக்கல்லாஹு ஃபீக்கன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் சஹாபாக்களோடு தொடர்ந்து இப்படி துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் தங்களுக்கிடையே இப்படி துஆக்களை பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழமை ஏற்படுத்துறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் சொத்துல பாதி தர்றேன், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. சொத்துல பாதி தரேன்னு சும்மா வெறும் வார்த்தையால சொல்றது இல்லை, உண்மையிலேயே உளப்பூர்வமாக சொன்னாங்க. அப்போ உடனே என்ன சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அதெல்லாம் இருக்கட்டும், பாரக்கல்லாஹு ஃபீக பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அஹ்லிக, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பரக்கத் செய்வானாக, உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாக, உங்களுடைய வியாபாரத்துக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாகன்னு சொல்லிட்டு எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்கன்னு சொல்றாங்க. நான் அங்க போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன், உழைச்சி சம்பாதிச்சுக்கிறேன், நீங்க ஒன்றும் இதெல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இது உதாரணத்துக்கு சொல்றேன். அன்றாடம் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் பாரக்கல்லாஹ் இந்த துஆ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். கல்யாணத்துக்கு மட்டும்ன்றது அல்ல, எப்பவும் சொல்லலாம், யாரை பார்த்து நம்ம சொல்லலாம். குறிப்பாக நம்ம அடுத்தவர் நல்லா இருக்கிறத பார்த்து நாம அந்த ஒரு நிலை அடைந்தோம் என்றால் உடனே துஆ செஞ்சிடணும். பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு ஃபீக, அப்படி துஆ செய். இன்னொன்னு, துஆ செய்யறதுனால என்ன நமக்கு பலன் தெரியுமா? ஒண்ணு, நம்மகிட்ட இருக்கிற கசடு போகுது, என்ன சரியாகுது, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துறோம். அடுத்தது, இப்படி துஆ செஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடுத்தவருக்காக துஆ செய்யும் போது அது உங்களுக்கும் அது போல கிடைக்கும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படி செய்யறதுனால இப்படி துஆ உங்களுக்கு அது போல கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம், கொஞ்சம் சிந்திச்சு பார். அன்புள்ள சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதா இருந்தாலும் அல்லாஹ் நாடி எப்படி நடந்தது, அல்லாஹ்வை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, எனவே கண் திருஷ்டி என்பது உண்மையானது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அப்படி இருக்க போய் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த ஹதீஸை மறுக்கணும். இந்த ஹதீஸை மறுக்கிறதா இருந்தா அப்ப இதுல அறிவிப்பாளர்கள் வேற வேற ஹதீஸ்ல வருவாங்க, அதை ஏற்க முடியாது. இப்படி எல்லாம் இருக்குது. அதனால் கண் திருஷ்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா சொன்னா அவ்வளவுதான். அது என் சிந்தனைக்கு வரல, அது என்னால அதை லாஜிக்கு வரல, இந்த பேச்சே பேச முடியாது. இதை தாண்டி எத்தனையோ விஷயம் நம்ப தானே செய்யறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலேந்து கீழே இறங்குறாங்க நம்புறோம், அவங்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்குதுன்றது நம்புறோம், பைத்துல் மாமூர் எங்கேயோ இருக்குது, அதுல பல்லாயிரம் வானவர்கள் போறாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னு நம்புறோம். இதெல்லாம் நம்ம நம்புறோம். தஜ்ஜாலை பத்தி என்ன நினைக்கிறோம்? அவன் ஒண்ணு செஞ்சா அது நடக்கும்னு சொல்றான், அது நடக்குது, அதையும் நம்ம நம்புறோம். அப்போ எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்புறோம், அவ்வளவுதான். அதுக்காக தஜ்ஜால அல்லாண்டா நம்புறோம் இல்லையே. அப்போ எது எப்படி நம்ம நம்பணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தராங்களோ அதை அப்படி நம்புறோம், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் ஆக போறது இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நடக்காது.
ஒருத்தர் கண் திருஷ்டியை போடுறார், நம்ம மேல வந்து பல விஷயங்கள் பேசுறார். அல்லாஹ் நாடுனா அதனால பாதிக்கும், அல்லாஹ் நாடுனா பாதிக்காது, அவ்வளவுதான். நான் கண் திருஷ்டி போடுறேன், அவர் பாதிக்குதான்னு செக் பண்ணுங்க, வழங்குதா? பில்டிங்கே இடிஞ்சு உழுதான்னு பாருங்க. இதெல்லாம் இந்த லாஜிக்லாம் பேச முடியாது. அல்லாஹ் நாடுனா நடக்கும், அல்லாஹ் நாடுனா நடக்காது, அவ்வளவுதான். சரி, அப்படி இருக்க போய் தானே பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வச்சு ஓதி பார்க்கறாங்களா இல்லையா? உஈதுக்குமா பி கலிமாத்தில்லா அத்தாம்மா, உங்க 2 பேருக்கும் பரிபூரணமான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் பாதுகாப்பு தேடி ஓதுறேன்னு சொல்லி ஓதுனாங்களா இல்லையா? உமின் ஷைத்தான் வஹாம்மா உமின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா, ஷைத்தானுடைய அனைத்து தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன், பறவையுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் சொல்லிட்டு உமின் குல்லி ஐனில்லாம்மா, நோவினை தரக்கூடிய தீங்கிழைக்கக்கூடிய எல்லா கண்களிலிருந்து விட்டும் நான் பாதுகாப்பு தேடன்னு ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்போ பாதுகாப்பு தேடணும்னு வருதா இல்லையா? உமின் குல்லி ஐனில்லாம்மான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அப்ப இருக்குதுன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களை, இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்ய, இருக்குது அப்படின்றதுனால பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை. இன்னும் சில பேர், குறிப்பா பெண்களை எடுத்துக்கிட்டா எப்பவுமே பயம், யாரையும் பார்க்க முடியாது, யாரை சந்திச்சாலும் பிரச்சனை. அவன் வந்துட்டான், கண்ணு வச்சுட்டான், எல்லாம் போச்சு. யாராவது ஒரு விருந்தாளி வந்திருப்பாங்க, வந்து என்னமாவது ஒண்ணு சும்மா கேட்டிருப்பா, அழகா இருக்க வீடு, அழகா இருக்குத, ஏசி எங்க வாங்குனீங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பா, டக்குன்னு ஏசி நின்று இருக்கும். அது யதார்த்தமா கூட நின்று இருக்கும். ஏதாவது ஒண்ணு இவன் வந்தானே, இவன் தான் நமக்கு பண்ணிட்டான். இன்னும் யார் வந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, இது தேவையில்லை. இந்த பதட்டம், பயம், படபடப்பு இது தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், குல் லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா ضرன் இல்லா மா ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். நபியே நீங்க சொல்லுங்க, எனக்கு நானே ஒரு தீங்க இழைக்கவோ அல்லது ஒரு நன்மையை செய்யவோ எனக்கு முடியாது, அல்லாஹ் என்ன நாடுறானோ தான் நடக்கும். எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் சொல்ல வச்சான், நபியே நீங்க சொல்லுங்க. இதான் நம்பிக்கை. எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்காது. அந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதிச்சிருக்கிறானோ அதை தவிர வேற ஒண்ணு எங்களை அணுகாது. இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, கந்திருச்சி வந்துருச்சு, அப்படி ஒரு ஃபீலிங் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருக்கையா ஷரஇயான்னு எதுக்கு மார்க்கம் சொல்லி தருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டது போல ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் எல்லாம் அதுக்குரிய சிகிச்சைக்குரியது தானே. சூரத்துல் ஃபாத்திஹா விட சிகிச்சைக்கு வேற ஏதாவது உண்டா? அப்ப இதெல்லாம் நம்ம ஓதணும். அதே மாதிரி காலை மாலை அன்றாட ஓதக்கூடிய அதுக்கார் திக்ருகள், இதை நம்ம ஓதுறோமா? எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. ஆனா என்ன பாதிக்குது, எதை ஏதாவது ஒண்ணு செய்யுதுன்னு சொன்னா அது நம்மகிட்ட இருக்கிற கோளாறு. இப்ப வீட்டுல பிரச்சனைகள் வருது, ஏன் வருது? ஷைத்தான் வீட்டுல இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வீட்டுல இருந்து ஷைத்தானை விரட்டுறதா இருந்தா என்ன செய்யணும்? சூரத்துல் பக்கரா ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்களா இல்லையா? சூரத்துல் பக்கரா ஓதுனா வீட்டுல இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுறான்னு சொன்னாங்க. இல்லாத ஷைத்தான் எப்படி வீட்டுல இருந்து விரண்டு ஓடுவான்? இருக்க போய் தானே விரண்டு ஓட முடியும். அப்ப எல்லா வீட்லயும் இருக்கிறான் ஷைத்தான், எல்லா வீட்லயும் இருக்கிறான். இப்ப விரண்டு ஓடுறத வைக்கிறது நம்ம வேலை. என்ன செய்யணும்? சூரத்துல் பக்கரா ஓதும். அதுக்காண்டி இன்னைக்கு ஈஸியா டக்குன்னு ஒரு மொபைல் ஆன் பண்ணி சூரத்துல் பக்கரா யூடியூபை தட்டி விட்டு வச்சா போதும். இதுவும் பிழை. ஓதணும், நம்ம ஓதணும் சூரத்துல் பக்கரா. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, என்னதெல்லாம் மார்க்கம் நமக்கு நம்மை நான் பாதுகாப்பதற்கு வழி தந்திருக்கோ அதை நம்ம செய்யறோமா? இல்லையே. அதனாலதான் பிரச்சனை வருது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நமக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டால் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இதை நம்ம சொல்லும். அல்லாஹ் நாடியது நடந்துச்சு, அவனை மிஞ்சி எந்த ஒரு சக்தி என்னை அணுகாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்? எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு ஆள் வந்தாங்க, எல்லாமே மாறிடுச்சு. சொந்த பந்தம் வந்தாங்க, அவன் கண்ணு வச்சாங்க, எல்லாமே போச்சு. இது இப்படிதானா? அல்லாஹ் கொஞ்சம் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தன்னுடைய நுண் அறிவை எப்படி சொல்றான்னு பாருங்க. உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மரங்கள் உண்டு இல்லையா? அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு கோடான கோடி மரங்கள் இருந்தாலும் அந்த இலை இருக்குது இல்ல, ஒரே ஒரு இலை கீழே விழுதுன்னு வைங்களேன்,
அல்லாஹ்வுக்கு தெரியாம விழாது. சுப்ஹானல்லாஹ். ஒமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹு. ஒரு வரக்கா கூட, ஒரு இலை கூட அல்லாஹ்வுக்கு தெரியாம கீழே விழாது பூமியில. இதை விட அல்லாஹ்வை பற்றிய ஒரு நுண்ணறிவு வேற என்ன இருக்குது? அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். இதை நம்ம நினைக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதுல நம்ம எப்படி இருக்கோம்? சும்மா வெறுமனே மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இப்படி சொல்ல சும்மா வெறும் வெற்று வார்த்தையில ஆக்கிடக்கூடாது. எப்போ வரீங்க? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனால் நம்ம நினைக்கிறதே இல்லை. அது இன்ஷா அல்லான்னு சொன்னா இப்போ அவனை நம்ம வெளியாகிடலாம். அவனுக்கு பதில் இதுதான். இப்போ இல்லைன்னா போக மாட்டான். இன்ஷா அல்லாஹ் இப்படிதான் நம்ம சொல்றோமா? அல்லது மார்க்க கற்றுத்தந்த உண்மையிலேயே இன்ஷா அல்லாஹ் நான் வாரேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சொல்றோமா? நம்ம எப்படி புலங்குறோம்? அல்லது மாஷா அல்லாஹ் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றோம்? அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறோமா இல்லையா? அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனிதர்களை உதாரணமா சொல்றான். வல்ரிப் லஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லிஅஹதிஹிமா ஜன்னதைனி மின் அஅனாபின் வஹஃபஃப்னாஹுமா பினக்ல் வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ. இப்படி ஆயத்து நிறைய போகுது. இதுல அல்லாஹ் சொல்றான் 2 மனிதர்கள், அதுல ஒருவருக்கு அல்லாஹ் 2 தோட்டத்தை கொடுத்தான். அந்த 2 தோட்டமும் பேர்ச்சம்பழ தோட்டமாக்கி, அதே போல திராட்சைப்பழ தோட்டத்தையும் கொடுத்து, அதுக்கு பிறகு அதுக்கு இடையிலேயே ஒரு விவசாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் அல்லாஹ் சொல்றான். மட்டும் இல்ல, அந்த விவசாயத்தின் மூலமாக நிறைய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதையும் அனுபவிச்சுக்கிட்டு நிறைய பலன்கள் கிடைக்குது. இது மட்டும் இல்ல, அந்த 2 தோட்டத்துக்கு இடையில ஒரு வாய்க்கால், அந்த நீரோட்டம் செய்யறதுக்காக வேண்டி அந்த ஒரு தண்ணீரை பாய்ச்சுவதற்காக ஒரு வாய்க்கால் அதையும் ஏற்படுத்தி கொடுத்து, இவ்வளவும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கும் போது இந்த மனுஷன் இவன் இன்னொருத்தனை பார்த்து சொல்றான், அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை இதுல. அவனை பார்த்து சொல்றான், அன அக்ஸரு மின்க மாலன் வ அஅஸ்ஸு நஃபரா. என்கிட்ட உன்னை விட என்ன நிறைய செல்வம் இருக்கு பார், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆள்பலம் என்கிட்ட இருக்கு, வ அஅஸ்ஸு நஃபரா, ஆள்பலம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடனே அவன் கேட்கிறான், எப்ப நீ அல்லாஹ் உன்னை மண்ணில் அற்ப மண்ணிலிருந்து உன்னை படைத்து, ஹலகக மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம சவ்வாக ரஜுலா, உன்னை மண்ணிலேந்து படைத்து இந்திரிய துளியாக்கி உன்னை முழு மனுஷனாக தோற்றத்தை கொடுத்த அவனை, அந்த ரப்ப நீ மறந்து பேசுறியா? லாக்கின்னஹு அல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா. ஆனாலும் நான் இப்படி பேச மாட்டேன். அல்லாஹ் அவன் தான் என் ரப்பு, அவனுக்கு நான் யாரை கொண்டு இணை கற்பிக்க மாட்டேன் அப்படின்னு பக்கத்து உள்ளவன் சொல்றான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, அந்த பெருமை அடித்தான்ல, அவன் தன் தோட்டத்துக்குள்ள, சொந்த தோட்டத்துக்குள்ள உள்ள நுழையிறான். வதஹல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸிஹி. அவன் தன்னுடைய தோட்டத்துக்கு தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டு உள்ள நுழையிறான். நுழைஞ்சா எல்லாம் அழியும். காலமா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. இப்படி ஒரு அழிவு ஏற்படும் நான் கற்பனை கூட பண்ணது இல்லையே, நினைச்சே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவன் நினைச்சே பார்த்தது இல்லை, அவ்வளவு அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு உயர்த்தி வச்சிருந்தான். என்ன பிரச்சனை தெரியுமா? இவன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் அவனுக்கு, ஏம்பா நீ என்ன பண்ணி இருக்கணும்? வலவுலா இல் தகல்த ஜன்னதக, நீ உன்னுடைய தோட்டத்துல உள்ள நுழையும் போது நீ இப்படி சொல்லி இருக்க கூடாதா? குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ் என்று நீ சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்க கூடாதா? நீ என்ன பேசுற? நீ இன் தரணி ஆனா அகல்லு மின்க மாலன் ஓவலதா, நான் உன்னை விட பொருளாதாரத்திலையும் குறைந்தவனா இருக்க, குழந்தை செல்வத்திலையும் குறைந்தவனா இருக்க, நீ என்ன பார்த்துக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு நீ இப்படி போறிய, நீ உள்ள உன் தோட்டத்துக்குள்ள நுழையும் போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு நீ சொல்லி போக கூடாதா? அப்படி போயிருந்திருக்க கூட உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு இவர் சொல்றான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நமக்கு விளங்குது, நமக்கு சொந்த தோட்டமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வாகனமா இருந்தாலும் சரி, நமக்கே நம்ம என்ன சொல்லணும்னா மாஷா அல்லாஹ்
லா குவத்த இல்லா பில்லா. எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரப்புல் ஆலமீன் தந்தது, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் ஏற்படுத்தினது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நடிபடி நடந்தது. இப்படி நம்ம சொல்லிட்டு போகணும். சொல்லல அல்லது பெருமை வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, மற்றவர்களை கீழ்த்தனமாக நினைக்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அழிவுதான் அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இந்த வார்த்தை எவ்வளவு கனமானதுன்னு பாருங்க. சும்மா சாதாரணமா நினைக்க கூடாது. மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லா. இதை நம்ம சொல்லணும்ன்றத அல்லாவே என்ன செய்யறான், கற்றுத்தர்றான். இப்படி இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில நடந்ததை அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன், இவ்வளவு தோட்டத்தை கொடுத்தேன், கனிவர்க்கங்களை கொடுத்தேன், விவசாயத்தை கொடுத்தேன், மேன்மைப்படுத்தி வச்சேன், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தேன், குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுத்தேன். ஆனா கொடுத்தவனையே மறந்துட்டு அவன் இப்படி பெருமை அடித்து என்ன நினைச்சே பார்க்காம மாஷா அல்லான்னு சொல்லாம லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லாம ஆணவத்தோடு நீ நிற்கிறியா, உனக்கு அழிவுதான் போ அப்படின்னு நல்லா அழிச்சிட்டான். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நமக்கு நாமே கண்டாலோ ஒரு ஆச்சரியத்தை கண்டாலோ, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறோமா, ஒரு சிறப்பை பார்க்கிறோமா, உடனே வார்த்தை மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. இதை நம்ம உணர்ந்து சொல்லணும். உணர்ந்து சொன்னாதான் அதுக்கு பவர் இருக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச பிறகு திரும்பி மக்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க ஏதாவது கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்ப யாராவது கனவு கண்டாங்கன்னா அந்த கனவை சொல்லுவாங்க. சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கனவு என்பது ரெண்டு கனவு இருக்குது. ஒண்ணு நல்ல கனவு இருக்கு, கெட்ட கனவு இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சில பேர் அதுலயும் பயந்து போய் இருக்கிறாங்க. கெட்ட கனவு வந்தா அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்னு கடைசி வரைக்கும் எல்லாத்திலையும் விளக்கம் கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து குழம்பி போய் என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ரஆ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ். உங்கள ஒரு ஆள் கனவு கண்டா, அவர் விரும்புற மாதிரி நல்ல கனவு கண்டால் இது நீங்க விளங்கிக்கணும், மினல்லாஹ் ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. எனவே ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா வல்யுஹத்திஸ் பிஹா. அப்படி கண்டுட்டாங்கன்னா அல்லாஹ்வை புகழட்டும், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை சொல்லட்டும், புகழட்டும், அதையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா ரா கைர தாலிக மிம்மா யக்ரஹு. இது இல்லாம அவர் வெறுக்கிற மாதிரி ஒரு கனவை கண்டா, அதை கெட்ட கனவை கண்டால் விளங்கிக்கங்க, ஃபஇன்னமா ஹிய மினஷ் ஷைத்தான், இது ஷைத்தானிடமிருந்து வந்தது. ஃபல்யஸ்தஇஸ் மின் ஷர்ரிஹா. எனவே அதனுடைய தீங்கை விட்டு நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலா யذ்குர்ஹா லி அஹதின், இதை நீங்க யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கெட்ட கனவு கண்டா அது தன் மனைவிக்கு கூட சொல்லக்கூடாது. மனைவி கெட்ட கனவு கண்டா தன் கணவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யذ்குர்ஹா லி அஹதின், யாருக்கும் அதை சொல்லாதீங்க, ஏன்னா அது ஷைத்தான் புறத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹ்ட்டையும் பாதுகாப்பு தேடணும். அப்படி தேடிட்டா ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு, அது எந்த ஒரு தீங்கும் செய்யாது. சுப்ஹானல்லாஹ். இதை தீரும். இப்படி நம்ம கரெக்டா இருந்துட்ட, கெட்ட கனவு கண்டுட்டோம், அப்படி சும்மா விட்டுறக்கூடாது. யா அல்லாஹ் இதை விட்டு இந்த பாதுகாத்துரு அப்படின்னு அல்லாஹ்ட்டையும் பாதுகாவல் தேடிட்டோம், யார்கிட்டையும் நம்ம சொல்லல, நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். அப்படி இருந்தால் இவருக்கு இதனால ஒரு தீங்கும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில வரைக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நல்ல கனவு கண்டா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதை யாராவது நல்ல கனவு கண்டா செய்தியை சொல்றாங்களா, அப்படியா அப்படின்னு கேட்டு நிற்க கூடாது. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கனவு கண்டிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்கள தனக்கும் சொல்லிக்கிடணும் அப்படின்ற செய்தி தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே மாஷா அல்லாஹ் லா குவத்த பில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய நல்ல பழக்கம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது குத்பாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபஅத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாஷா அல்லாஹ் என்று ஆச்சரியப்படுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்லலாம். சும்மாவே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுவும் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படியும் ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. எனவே எப்பவுமே மாஷா அல்லாஹ். என்ன அல்லாஹ் சொல்றான், ஒமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம நீங்க என்ன நாட போறீங்க, உங்களுக்கு ஒன்றும் முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹ்.
ஸோ அதனால மாஷா அல்லாஹ்ன்ற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக உணவு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க, உணவாக கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்பையே மக்களுக்கு விநியோகம் பண்றாங்க. அப்போ பண்ணும்போது அதை வாங்கி அதை கையை வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டுட்டு 10 பேரா கூப்பிடுங்களேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 பேரா சாப்பிட்டுட்டு போறாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா பரக்கத்தும் வருது. மாஷா அல்லான்னு நம்ம உணவு நம்ம வீட்டிலேயே நம்ம சும்மா சாதாரண ஒரு உணவு நம்ம தயாரிச்சாலும் அங்க எடுத்து சட்டியை தூக்கி வைக்கிறோமா மாஷா அல்லாஹ் பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ், கீழே வைக்கிறோமா நம்ம தட்டுல வைக்கிறோமா பிஸ்மில்லா மாஷா அல்லாஹ், இதெல்லாம் வெளிநாட்டுல சும்மா சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. அப்போ மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இப்படி சொன்னா பரக்கத்தும் வந்துருது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, கவலையான ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சோதனையில வேற யாரையும் நம்ம கண்டிருக்க மாட்டோம். அவ்வளவு சோதனைகளை அனுபவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எல்லாம் சோதனை அனுபவிச்சாங்க, நிறைய சோதனைகள் அனுபவிச்சாங்க. அதுல தான் வாழும் போதே தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர, அவங்களும் இவங்க போனதுக்கு பிறகு சில காலத்துல மூத்தா போயிட்டாங்க. இப்போ வாழ்நாள்லயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பிள்ளைகளையும் தானே அடக்கம் செய்யற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனையை அனுபவிச்சாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். ஆண் வாரிசுகளை கொடுத்தான், அதாவது இருந்ததாண்டா அதுவும் இல்லை. இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு என்னுடைய தந்தையின் பேரை நான் சூட்டி இருக்கிறேன்னு சொன்னாங்க. கை குழந்தையா இருக்கும்போதே மரணம். எவ்வளவு பெரிய சோதனை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பிள்ளை அது கடைசி ஸ்டேஜில் இருக்கு, மௌத்தருடைய கடைசி ஸ்டேஜ், நெஞ்செல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல பிள்ளைய கையில வாங்குறான். வாங்கிட்டு அணைச்சிக்கிட்டு அவங்க வார்த்தைகளை கொஞ்சம் கூட அல்லாஹ்வை பற்றி எதுவுமே இது இல்லாம அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அந்த கலா கதிர நம்பிக்கையோட, அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா மாஷா அல்லாஹும் ஐயக்கூல, அல்லாஹ் நாடியபடி அவங்க என்ன வார்த்தையை சொல்லணுமோ அதை கரெக்டா சொன்னாங்க. அப்பங்கூட அந்த மாஷா அல்லாஹ் வருது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவங்க வார்த்தை அழகிட்ட கொஞ்சம் கூட வார்த்தையில வித்தியாசம் இல்லை. அதுக்கு பிறகு வச்சுட்டு சொன்னாங்க அல்ல ஐனு ததுமாவு, கண்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறது. அதே மாதிரி கல்பு தஹ்சனுல் கல்பு, என்னுடைய கல்பு வேதனை அடைகிறது. ஆனா அதே சமயத்துல நான் பேசுறதாக இருந்தா அல்லாஹ் எதை திருப்திப்படுவானோ ஒலா நகூலு இல்லாமா யர்லா ரப்பனா, நம்முடைய ரப்பு எதை பொருந்திக் கொள்வானோ அதை தான் நம்ம பேசுவோம், அதை தாண்டி நாங்க பேச மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். அப்ப இந்த இடத்துல கூட அவங்க அளந்து பேசுறாங்க மாஷா அல்லாஹ். சில நேரங்கள்ல டக்குன்னு ஈமான விட்டுருவாங்க. என் வாப்பாவை தான் அல்லாஹ் கண்ணு தெரிஞ்சுதான்னு கேட்டுருவாங்க, என் பிள்ளை தான் அல்லாஹ் கண்ணு தெரிஞ்சுதான்னு கேட்டுருவாங்க. இது அல்லாஹ்வை மறந்த பேச்சு. இப்போ இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அந்த இடத்துல அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு, அல்லாஹ் எதை திருப்தி கொள்றானோ அப்படித்தான் நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். அப்படின்றதுல நம்ம என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும். எனவே மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது அப்படின்றது சும்மா வெறும் வார்த்தையே இல்லாம உளப்பூர்வமாகவே நம்ம என்ன செய்யறோம், நம்பிக்கை கொண்டு சொன்னால் அதனுடைய வெயிட்டு கனம் மிக கூடுதலானது. அதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்பிக்கை. இப்போ சில பேரை பார்த்தா, சில பேர் சேர்ந்து எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களான்னு கேட்டால் 4 விஷயங்கள் சொல்லதான் சரி. இங்கே கால் வலிக்குது, கை வலிக்கு, பிபி, சுகர், அது இது, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, நீங்க இப்படி சொல்றதுனால எனக்கு அது வந்துருமோ அப்படி ஒரு பயம். நிறைய மக்கள்கிட்ட இதை பார்க்கலாம். நோய் கூறாதீங்க. நம்ம ஊர்ல அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நோய் கூறாதீங்க. கூறுனா என்ன, துவா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அப்படியா, அல்லாஹ் ஷிஃபா தருவான், லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் சொல்லி துவா கேளுங்களேன். அவர் துவா சொல்லுங்களேன், இப்படிலாம் பேசாதீங்க அது எனக்கு வந்துடும் அப்படின்றது. இன்னும் சில பேர் இவன் கண்டிச்சு போடுறான், இவன் அது செய்யறான் இது செய்யறான்னு சொல்றது, சொல்லி போட்டு இவன் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப நீ என்ன விரும்புறியோ அதுதானே நீனும் அப்படி நடக்கணும். இப்படியும் இந்த மாதிரி இருக்கு. அன்புள்ள சகோதரர்கள், நம்ம ஊர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தாய்மார்கள் இது குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்திலையும் சரி, ஒரே இந்த கந்திருஷ்டியும் உண்மைன்ற இந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க படுற அந்த பாடு இருக்குது. சுபஹானல்லாஹ், ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவன் அப்படி செஞ்சா இவன் அப்படி பண்ணிட்டான், இதனாலதான் அப்படி, இதனாலதான் ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். சும்மா ஒரு ஜலதோஷம் வந்திருக்கும், இந்த இவன் தான் சொன்னான் என் குரல் நல்லா இருக்குன்னு, அதனால எனக்கு வந்துருச்சு. இப்படியே நம்ம பேசுனா ஈமான இழந்துருவோம். உங்களுக்கு வழிமுறை இருக்கு. நோயா
என்னது? நோயை தர்றவன் அல்லாஹ், அதுக்கு ஷிஃபா தர்றவனும் அல்லாஹ் தான். அதை நம்ம விளங்கணும் அன்புள்ள சகோதரர்களே. எனவே ஒரேடியே இல்லைன்னு சொல்லி லாஜிக்கை பேசி மறுக்கவும் முடியாது. அது எப்படி, அது சாத்தியமா அப்படிலாம் கேட்க முடியாது. அப்ப நான் லாஜிக்கு ஒண்ணு கேட்டா இது பதில் சொல்ல முடியுமா? ஒருத்தர் ஒரு நோய் இருக்குது, அவர் பிளட் செக்அப் பண்றாரு, அதுல உள்ள ரிப்போர்ட்டை வச்சுட்டு மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, மருந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு அதே நோய் சேம் ப்ராப்ளம், இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிருது, இவருக்கு கொடுத்தா குணமாகல. ஏன்பா குணமாகல? லாஜிக்கல மறக்கணும். எப்படி கூட அதே டேப்லெட் தானே, அதே பிரச்சனை தானே, அப்ப ஏன் இவருக்கு இல்ல? அல்லாஹ்வுடைய இதை பேசக்கூடாது, லாஜிக்கா தான் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுது நமக்கு? அல்லாஹ்வுடைய நாட்டை இருந்தா இவருக்கு ஷிஃபா கிடைக்கும். நம்ம சும்மா நம்புனா கிடைக்காது. வெறும் சாதாரண ஒரு டேப்லெட்ல ஒரு சிறப்புல நமக்கு நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கை கொண்டா பிரச்சனை. அப்ப எப்படி நம்பணும் ஒரு முஸ்லீம்? அல்லாஹ் இதுக்கு உத்தரவிட்டு இந்த டேப்லெட்டுக்கு இந்த மருந்துக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீ அவனுக்கு ஷிஃபாவை கொடுன்னு இருந்தாலும் நமக்கு ஷிஃபா கிடைக்கும். இதுதான் பியூரா கொள்கை, உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் அப்படி அதுக்கு கட்டளை இல்லை, இவ்வளவுதான், இது 4 நாள் பார்ப்போம், இந்த டாக்டரே சரியில்லைன்னு சொல்லிடுவோம், அந்த ஹாஸ்பிட்டலே சரியில்லைன்னு இன்னும் தாண்டி ஹாஸ்பிட்டலே சரியில்லைஞ்சிரும், ஊரை விட்டு போகணும்னு சொல்லிடுவோம், அப்புறம் மாநிலம் தாண்டி போகணும்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே போவோம். அப்போ நமக்கு என்னண்டா ஒய்தா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி, அல்லாஹ் உடைய ஷிஃபா நமக்கு கிடைக்கணும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா என்ன செஞ்சாங்க? துஆவை கட்டு தந்த அன்புள்ள சகோதரர். எனவே நம்பிக்கையும் உறுதியான நம்பிக்கையா இருக்கணும். ஈமானை இழந்துடக்கூடாது, அடகு வச்சிடக்கூடாது. சூனியம் இருக்குது, அதே சமயத்துல சூனியம் இருக்குதுன்றதுக்காக வேண்டிய அப்படியே சூனியம் வச்சுட்டாங்களோ அப்படியே சொன்னா நம்ம வாழ்நாளே போயிடும். அப்படியே நம்ம நம்பிக்கை இழந்துரும். என்ன அதுக்குள்ள வழி, என்ன சிகிச்சை, என்ன இருக்குதப்பா? குர்ஆன் இருக்குதப்பா, சூரத்துல் ஃபலக் அதுல தானே சொல்லுது. அவ்வளவும் அதானே, அதிகாலை இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், முடிச்சுகளில் ஊதப்படக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அதனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு. இதை ஓதிக்கிட்டே இருங்கண்ணே, ஆயத்துல் குர்சியை ஓதிக்கிட்டே இருங்கண்ணே, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிக்கிட்டே இருங்கல. என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதை தாண்டி வந்தா இது ஒரு பலா, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய முசீபத்து. நம்ம அப்படிதான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எல்லாம் ஹைரா இருந்தாலும் ஷர்ரா இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இப்படிதான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனையே வரலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, நம்ம யாரு? அவங்க அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புடையவங்க. வஹீ செய்தி உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, அவங்கள்ட்ட தான் கடைசி வேதம் குர்ஆன். நாளைக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்துல எல்லா இறை தூதர்களுக்கும் அவங்க தான் கடைசி தூதர், ஆனால் அவங்க தான் லீடரு, தலைவர். சொர்க்கத்துல முதல்ல வாசலை தட்டி உள்ளே நுழையக்கூடிய மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்புகளை கொடுத்து அவங்க என்ன சோதனை இல்லாம இருந்துட்டாங்களா? எத்தனை மாசம் வீட்டுல அடுப்பு எரியல, அவங்களுடைய வீடு என்ன பெரிய லக்ஸரி லைஃபா வாழ்ந்தாங்க, சோதனையே இல்லையா? சோதனை வரும், அதை நம்ம நம்பணும். சோதனையே இல்லாம இருந்து அல்லது ஏதோ ஒரு சோதனை வந்து அதை அப்படி இது இப்படி நம்ம காரணத்தை கற்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஈமான் இழந்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். அதை தவிர ஒரு ஒண்ணு அணுகாது. இதுல ஸ்ட்ராங்கா இருப்போம், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோம். நமக்கு ஒரு ஆச்சரியத்தக்க ஒண்ணு நடந்தா அது தனக்கே நடந்தாலும் சரி, தான் பிள்ளைக்கு நடந்தாலும் சரி, வழங்குதா இல்லையா? அடுத்தவன் வந்து தான் பிள்ளை கண்டிஸ்ட்ரி போடணும் இல்லை, நம்மளே கண்டிஸ்ட்ரி போட்டுருவோம். அடுத்தவன் வந்து தான் மனைவியை கண்டிஸ்ட்ரி இல்லை, நம்மளே கண்டிஸ்ட்ரி போட்டுருவோம். அடுத்தவன் இல்லை, நம்மளே நம்ம சொத்தை பத்தி இப்படிலாம் இருந்து இப்படி இருக்கிறேன்னு இப்படி நினைச்சிட்டா போதும், நம்மளே நமக்கு கண்டிஸ்ட்ரி. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கே ஒண்ணு இப்படி நடந்தாலும் நீ வந்து இப்படி சொல்லாத, அல்லாஹ் நாடி எப்படி நடந்துச்சு, அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்யட்டும், மாஷா அல்லாஹ், இப்படி சொல்லணும்ன்ற ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா கற்று தந்திருக்கிறாங்க. எனவே இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மாஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ். எனவே இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்வோம். பலா முசீபத் எல்லா தீங்குகளை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன்.